நாம இன்னைக்கு பார்க்க போற மிஷின் என்னன்னா லேபிளிங் மிஷின். இத இன்னொரு பேரு கூட இருக்குது, பாக்ஸ் கார்னர் லேபிளிங் மிஷின் சொல்லுவாங்க. டெமோ அப்புறமா இன்ஸ்டாலேஷன் வீடியோ பார்க்கலாம். பாருங்க, இதான் லேபிள். ஸோ நீங்க இந்த ஆலோகிராமும் யூஸ் பண்ண முடியும், நார்மல் லேபிளாவும் யூஸ் பண்ண முடியும். உங்களுக்கு இது வேணுமோ யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஜஸ்ட் இதை ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ ரிமூவ் பண்ணிட்டு லேபிள் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஃபோல்டிங் வேணும். மீன்ஸ் எப்படின்னா உங்களுக்கு அதோட கம் வந்து இந்த மாதிரி வரணும். பாருங்க, இப்படி இருக்கணும். ஸோ லோட் பண்ணும்போது இப்படி வர்ற மாதிரி வரணும். மீன்ஸ் இப்படி வரணும். இப்போ பாருங்க. ஸோ ஜஸ்ட் இதில் போட்டுருங்க. அப்புறமா ஜஸ்ட் இங்கே குரூ இருக்கும், அதை பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட். அதுதான் மெயின். இங்கே பாருங்க, இங்கே ஆல்ரெடி குரூ ஸ்லாட் இருக்கும். ஸ்லாட், அந்த ஃபிளாட் ஸ்லாட்ல நீங்க இந்த அலைன் ஸ்க்ரூ உக்கார மாதிரி போட்டு டைட் பண்ணிக்கலாம். அலைன் கீழ் டைட் பண்ணாலும் ஓகே, இல்லை கையில் டைட் பண்ணாலும் ஓகே. பாருங்க, அலைன் கீழ் டைட் பண்ணிட்டேன். பாருங்க எப்படி போகுது பார்த்தீங்களா. இப்போ இங்க கைட் கொடுத்துருவோம். இது உங்க ஸ்டிக்கருக்கு தகுந்த மாதிரி நீங்க கைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இப்போ நம்மளோட ஸ்டிக்கருக்கு கொஞ்சம் இன்னும் அதிகம் தேவைப்படும். ஸோ அதால கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். பண்ணிட்ட அப்புறமா ஸோ டோர் ஓப்பன் பண்ணுங்க. இதை அப்படி டோர் ஓப்பன் பண்ணிட்டு இங்க பாருங்க, இதை லூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, இப்படி கொடுத்துட்டு ஜஸ்ட் நீங்க செட் பண்ணிக்கும் போது பார்த்துக்கணும் எந்த பக்கம் கைடு அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்க, இது பண்ணிட்டு ஜஸ்ட் இதுக்கு பார்த்தீங்களா, இந்த இது வந்து கொஞ்சம் லிவரை ஜஸ்ட் இப்படி லாக் பண்ணிடுங்க. இந்த இது ஷீட்டை வெறும் ஷீட் எடுத்துக்கோங்க, ஸ்டிக்கர் இருக்கக்கூடாது. அதில் இந்த கைடில் இந்த கைடுக்கு போடுங்க, இந்த ரோலர் கைடில். போட்டுட்டு இங்கே மேலே இருக்க ரோலர் கைடுக்கு போட்டு இங்கே ஆல்ரெடி கேப் இருக்குது பாருங்க, தெரியுதா? இந்த வீல் கேப் இருக்குது. ஸோ இந்த வீல் கேப்புக்குள்ள இந்த லேபிளோட அந்த பேப்பர் ஷீட் கொடுக்கணும். ஜஸ்ட் இப்படி போட்டுட்டு பாருங்க, சின்ன டெஸ்ட் இல்லை, ஜஸ்ட் இப்படி விழுங்க போட்டு வந்துச்சு பாருங்க. வந்த அப்புறமா பாருங்க, இதில் டைட் போட்டுட்டு ஜஸ்ட் இதை இப்படி லாக் பண்ணுங்க. இங்கே பாருங்க, லாக் ஆனோன்னு உங்களுக்கு இங்கே டைட் வந்துடும். ஸோ டைட் இருக்கணும், அப்போதான் உங்களுக்கு இழுக்கும் அது. இப்போ பாருங்க, ஸோ இதை க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணிட்டு பாருங்க, இந்த இடத்துல இப்போ நம்ம ஆன் பண்ணால் இங்கே சென்சார் தெரியும். அந்த சென்சார் கரெக்டாக அந்த இடத்துல இருக்கணும். அப்போ தான் அது ஆன் பண்ணணும், டக்குனு உங்களுக்கு அந்த இடத்துல இருக்கும். இல்லைனா உங்களுக்கு அது லேபிள் முன்னாடி போயினே இருக்கும். பாருங்க, ஜஸ்ட் இதை ஆன் பண்ணுங்க. ஆன் பண்ண டிஸ்பிளே உங்களுக்கு காட்டும். பாருங்க, இதில் இங்கிலீஷ் வரும். ஸோ இதில் இங்கிலீஷ் சைனீஸ் இருக்குது. ஸோ இங்கிலீஷ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இது அவுட்புட்டு ரீசைக்கிள் பண்ணிக்கோங்க. இது ஸ்பீடுனா உங்களுக்கு ஜஸ்ட் நீங்கள் டிச் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோனா அதை பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம ஒரு 500 வைக்கிறோம். அது மோட்டர் ஸ்பீடு எவ்வளோ திரும்பணும் அப்படின்றது. இது என் லென்த்தோட அந்த லேபிள் எட்ற மேலே அந்த லென்த் எவ்வளோ வரைக்கும் இது வரணுன்றது. ஸோ நம்ம 3 வச்சுக்கிறோம். நம்மளுக்கு 3 இது இந்த லேபிளுக்கு போதும். இதை பண்ணிவிட்ட அப்புறமா ஜஸ்ட் நீங்கள் இதை ஆன் பண்ணுங்க. ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆன் ஆக ஆரம்பிக்கும். இப்போ பாருங்க, ஜஸ்ட்டு இங்கே பாருங்க, இங்கே அது சென்சார் இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த இடத்துல வந்து உங்களுக்கு நிற்கும். இப்போ நான் உங்களுக்கு எப்படின்ற காட்டுறேன் பாருங்க. பாக்ஸில் போட்டு பாருங்க, இந்த மாதிரி பாக்ஸ் எடுத்துக்கிறப்போ பாருங்க, ஆல்ரெடி இங்கே ஓப்பன் இருக்குது. சரிங்கன்னா ஒரு இடத்துல ஓப்பன் இருக்கிறதுல நீங்கள் இது பண்ணிக்க முடியும். இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துக்கு வரணும்னா ஸோ ஜஸ்ட் நம்ம இது இப்படி வச்சுட்டு ஸோ ஃப்ளிப் பண்ணி எடுத்தால்
பாருங்க. ஆச்சு. பாருங்க ஆயிக்குது. ஸோ நம்ம எடுத்தது சின்ன லேபிளா இருந்தாலும் நமக்கு இந்த எட்ஜ் இருக்கும். சப்போஸ் நீங்க பெரிய லேபிள் வாங்குனீங்கன்னா, இப்ப இது வரைக்கும் உங்களுக்கு வரும். ஸோ பாருங்க. இந்த கைடு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, இந்த கைடு அந்த மாரி நீங்க வச்சுக்கலாம். இப்ப நம்ம இந்த இடத்துல பண்ண போறதுனால, நம்மளுக்கு இவ்வளோ போதும். ஸோ நம்ம இங்க லாக் பண்ணிடுறோம். பண்ணிட்டு ஜஸ்ட் இப்படி புஷ் பண்றோம். பாருங்க. ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த பக்கம் பண்ணலாம். பாருங்க. அதே இன்னொரு விஷயம் இதுல என்னன்னா, கொஞ்சம் அன்ஈவனா இருந்துச்சுன்னா வராது இதுல. இப்ப பாருங்க இதுல அன்ஈவனா ஆகாதா? இப்ப இத நான் இதுல பண்றேன். அப்போ உங்களுக்கு அந்த இடத்துல ஒட்டாது கரெக்ட்டா. பாருங்க. ஒட்டல. ஏன்னா இது அன்ஈவனா இருக்குது. ஸோ அன்ஈவனா இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது ஆவாது. இப்ப பாருங்க. நெக்ஸ்ட் லேபிள் கரெக்ட்டா அந்த இடத்துல வந்து சென்சார் வந்து நிக்கும். இப்போ நம்ம இந்த இடத்துல பண்ணி பார்க்கலாம் பாருங்க. 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 இப்ப அந்த பாக்ஸ் எடுத்துக்கிறோம். இப்ப இந்த பாக்ஸ் வந்து டேப் டிஸ்டன்சர் பாக்ஸ். இப்ப அந்த பாக்ஸ்ல நம்ம இது பண்ண போறோம். பாருங்க. திருப்பி நெக்ஸ்ட் என்ன பண்றோம் பாருங்க அவரு. பாருங்க ஆச்சு. ஆச்சு. இந்த மாரி பாருங்க இந்த மாரி ரொம்ப ஓப்பனா இருந்துச்சுன்னா, உங்களுக்கு இங்க ஸ்டிக்கரிங் கரெக்ட்டா ஆவாது. அதே உங்களுக்கு நல்லா சர்ஃபேஸ் வந்து கரெக்ட்டா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆகும். பாருங்க. வந்து எல்லாம் சின்ன சின்ன பாக்ஸ் வந்து பெரிய பெரிய பாக்ஸும் பண்ண முடியும். நம்மகிட்ட பெரிய பாக்ஸ்னால பெரிய பாக்ஸ் காட்டியிருக்கோம். சின்ன பாக்ஸுக்கு இது நல்லாருக்கும். ஸ்டிக்கரிங் இது பண்ணும்போது உங்களுக்கு நல்லா எட்ஜ் இது வரும். பாருங்க இப்போ ஒரு ரொட்டேஷன் பண்ற பார்த்தீங்கன்னா, அந்த மாரி ரொட்டேஷன் பண்ணி பாக்ஸ் நீங்க யூஸ் பண்ண முடியும். இது என்ன யூஸ்னா சீல் ப்ரூஃப்க்கு யூஸ் பண்ணுவாங்க இத. சப்போஸ் இது சீல் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு கரெக்ட்டா அந்த இடத்துல ஜாயிண்ட் இதே இருக்கும். ஸோ அது சீல் பிரேக் ஆவாம யூஸ் ஆகும் பாருங்க. பெர்ஃபெக்ஷன் இருக்கும் கரெக்ட்டா. ஸோ பாருங்க ஜஸ்ட் நீங்க இந்த மாரி இது பண்ணா போதும் அவ்வளோதான். பாருங்க. ஆச்சு பார்த்தீங்களா? ஸோ அந்த மாரி. ஓகேவா? சரிங்க. பாருங்க அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன கிளிக் பண்ணுங்க. பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்ககிட்ட வந்து சேரும் உடனுக்குடனே. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு எதாவது தெரிஞ்சுக்கணும்னா, கீழ இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு காலோ இல்ல வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸோ எங்களுக்காக உங்க டீட்டெயில்ஸ் சொல்லலாம். நன்றி, வணக்கம்.